வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நல்லபடியா பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. பரப்பில்ல சந்தோஷமா? பொங்கலை பாருங்களேன், நல்ல கிழக்க பார்த்து பொங்கி இருக்கு. உங்க வாழ்க்கையில இதே மாதிரி சந்தோஷம், நிம்மதி, அன்பு எல்லாமே பொங்கி வளையும் பாருங்க. தேங்க்ஸ் பாட்டி. ஆத்தாளுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சரி பாப்பா, இந்தா ஒரு தட்டை எடுத்து அதுல வாழை இலைய வச்சு முதல்ல சூரியனுக்கு படைச்சிட்டு அப்புறம் உள்ள கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடு. பக்கத்துல பெரியம்மா வீட்லயும் கொடுத்துட்டு வந்துருப்போ. சரி ஆத்தா. அந்த பக்கம் வெண்பொங்கலும் வச்சு இறக்கியாச்சு. இந்த பக்கம் அடுப்பு சும்மா கிடக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் இட்லியை வச்சு வச்சுட்டேன். சாம்பாரும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு கேட்டுட்டு எல்லாரையும் உட்கார வை. ஆத்தா எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வரேன். முதல்ல பொங்கலை சாப்பிடட்டும் தா. உடனே எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க? ரெடி பண்ணி வச்சிருவோம் தா. உன் வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பணுங்கிறாருல. இன்னொரு பக்கம் மலர் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போகணும்ல தா. அதுக்கு தான் சொல்றேன். அங்க ஆச்சியம்மா வேற இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் கொண்டு போகணும்ல காலகாலத்துல. சரியாத்தா சரி. போ போ போ, விறுவிறுன்னு வேலையை பாரு, ஓடு. சரியாத்தா, எங்க உள்ள வாங்க. நீ போ, நான் வரேன். சரி அத்தை, பானையை தூக்கிட்டு போயிடவா? எடுத்துட்டு போ. மலர் எப்படி? பார்ட்னர், குக்கர்லயே அழகா சக்கரை பொங்கல் வச்சிட்டீங்களே பார்ட்னர், சூப்பரா இருக்கு. எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியா? பாக்குறதுக்கே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பார்ட்னர். ஹாப்பி பொங்கல் பார்ட்னர் உங்களுக்கு. தேங்க்யூ. உங்களுக்கும் இனிய தலைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமால்ல, நமக்கும் தலை பொங்கல்ல. ஆமா, அதுக்கு தான் நம்மளும் பொங்க வச்சிருக்கோம். பார்ட்னர், இந்நேரத்துல நான் உங்க பக்கத்துல இல்லாம போயிட்டேனே பார்ட்னர். அதுக்கு தாண்டா வீடியோ கால் பண்ணியிருக்கேன். ஆத்தா, அக்கா, உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வெளியே பொங்க வச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்க உள்ள குக்கர்ல பொங்க வச்சிட்டு இருக்கோம். நம்மளும் தலைப்பொங்கல் கொண்டாடணும்ல. ஆமால்ல. ஆமாதான். ஆத்தா காலையில டிஃபனுக்கு பொங்கலும் இட்லியும் பண்ணியிருக்கா. அது ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன கூடவே இந்த சக்கரை பொங்கலையும் எடுத்துட்டு வரேன். சரியா? டபுள் ஓகே பார்ட்னர், நான் நல்லா சாப்பிடுவேன். சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்க. நல்லா நிறைய நெய் ஊத்தி கொண்டு வாங்க பார்ட்னர். நெய் எக்கச்சக்கமா ஊத்தி இருக்கண்டா, பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஆமா ஆமா, ஆனா மேலாப்லயே ஊத்துங்க. நல்ல மிதக்க மிதக்க இருக்கணும். நெய்யில பொங்கல் மிதக்கணும். என்ன மலரு, போன்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா உன் புருஷனுக்கு? மைனி, எனக்கே பொங்க வைக்க தெரியாது. என் பார்ட்னர் வைக்கிற பொங்கலை போன் வழியா பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால போன்லயே தலை பொங்கல் கொண்டாடிட்டோம். சரிதான். தம்பி, இந்த அக்கா பொங்க வச்சுட்டேன், சாப்பிடு. முதல்ல நாங்க வச்ச பொங்கலை சாமிக்கு வச்சுட்டு அதை நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வச்ச பொங்கலை சாப்பிடுவோம். அடே, ஒரு பானை வச்சா பத்தாதாடா? இவ்வளவு பொங்கலை யாருடா காலி பண்றது? 3 நேரம் அதே வச்சு சாப்பிடு பெண்ண. ராஸ்கல், குக்கர்ல பொங்கலை வச்சுட்டு பேசுற பேச்ச பாரு. மைனி, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க வைக்கிறோம். ஆமா, எனக்கு பானையில எல்லாம் வச்சு பதமா கிண்ட தெரியாதுக்கா. துணைக்கு ஒரு பொம்பளையாள் இருந்தா பரவாயில்ல. ஏண்டா, அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீயும் கொல்ல பக்கம் ஒரு பானையை வைக்க வேண்டியதானே? ஆத்தா பாத்துக்கிடுவல்ல. அக்கா, காலையில நீங்க பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இருட்டி கிடந்தது. அப்போ போன்ல மலருக்கு அது சரியா தெரியாதுல்ல. எனக்கும் மலர் முகம் தெரியல. இப்பதானே நல்லா வெளிச்சம் வந்திருக்கு, அதான் நான் உள்ளே வச்சுட்டேன். யாத்தத்தே, ஆனாலும் நீ இருக்க பத்தியா? இருக்கேன். உன் சின்னவன் என்ன பண்றான்? அவனுக்கும் தலை பொங்கல் தானே. அவனா? இந்த உனக்கு கொடுத்துட்டு அவனை போய் பார்க்கணும்னு இருக்கேன். நீ சாப்பிடு. இருந்தா நீ வைக்கா, நான் சாப்பிட்டுக்கிறேன். வை. சரிடா, சரி வைக்கிறேன். தம்பி மலர், சொல்லுங்க மைனி. ஹாப்பி தலை பொங்கல் உங்க 2 பேருக்கும். தேங்க்யூக்கா. தேங்க்ஸ் மைனி. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஜிகேவுக்கும் ஹாப்பி தலை பொங்கல். அடி வாங்க போற பாரு என்கிட்ட. எதுக்கு மைனி? அழகா அண்ணன்னு சொல்லலாம்ல, அதென்ன அவரோட பேரை சுருக்கி ஜிகேன்னு சொல்ற? என் தம்பி சின்னவன் கூட அப்படித்தான் சொல்லுவான். நோ நோ நோ, கோபாலகிருஷ்ணன்ங்கிற பேரை சுருக்கி ஜிகேன்னு சொல்லல நானு. அப்புறம் ஜிகே ஃபார் கொரில்லா குரங்கு. ஏய், என்கிட்ட செம்மத்தியா வாங்கிடுவ பாத்துக்கோ. வச்சிருங்க மைனி, வீட்டுக்கு வந்து மொத்தமா வாங்கிக்கிறேன். சரி தம்பி, கொண்டா. நீ வச்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாப்போம். முதல்ல சாமிக்கு வச்சுட்டு நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுப்போம். அடே, ஆனாலும் நீ ரொம்ப தாண்டா பண்ற. நீ பொங்கல் வச்சு இறக்கிட்டேல? இறக்கிட்டேன். சாமிக்கு வச்சிட்டியா? வச்சிட்டேன்டா. அப்புறம் யாருக்கு கொடுத்த? என் புருஷனுக்கு. அதே மாதிரி நானும் சாமிக்கு வச்சுட்டு என் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யாருக்குனாலும் கொடுப்பேன். போ. அப்படின்னா நீ எப்ப எனக்கு நீ வச்ச பொங்கலை கொடுக்குறியோ அப்பதான் நானும் உனக்கு நான் வச்ச பொங்கலை கொடுப்பேன். பார்ட்னர் என்ன? பின்ன என்னடா, இவங்க மட்டும் அவங்க புருஷனை தான் முதல்ல கவனிப்பாங்களாம், நான் மட்டும் என் பொண்டாட்டியை கவனிக்க கூடாதா?
சரிங்க பார்ட்னர், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. நான் உங்களுக்காகவும் பொங்கலுக்காகவும் வெயிட்டிங். இந்த வந்துட்டேன்டா, கிளம்பிட்டேன்டா. என்னங்க எம்கேங்க, ஒரு செல்ஃபி எடுக்கும்போது உங்க முத்து புன்னகையை கொஞ்சம் காட்டுங்க. ஏய் இங்க பாரு, என் மொபைலை கொடு. இருங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறமா தாரேன். ஏய் இப்ப என் போனை கொடுக்க போறியா இல்லையா? இருங்கங்க தாரேன், ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் தாரேன். இருங்க, சரிங்க. எனக்கு சிரிக்கலாம் வராது, சும்மா அப்படியே எடு. முத்துக்காளையோட முத்து புன்னகையை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் வெயிட்டிங். ஒருவேளை நீங்க சிரிச்சா உங்க முத்தெல்லாம் உதிர்ந்துரும்னு பாக்குறீங்களா? உதிராது. அப்படியே உதிர்ந்தாலும் நான் அதை கோர்த்து தாரேன். அப்படியே தூக்கி உத்தரத்துல தொங்க விட்டுறேன் பாத்துக்கோ. உள்ளுங்க மரியாதையா எடு, இல்லைன்னா என் போனை கொடு. சரி சரி, கொஞ்சம் முறைக்காமலாவது இருங்க. சூப்பர். புருஷன் கூட சேர்ந்து எடுக்கிற முதல் செல்ஃபி. இத அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுறணும். ஏய் யார் நம்பர்ல ஸ்டேட்டஸ் போட போற? உங்க நம்பர்ல தான். இத பார்த்துட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கோவத்துல கொந்தளிக்கணும். அட லூசு. நானா? பின்ன என்ன நானா? ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா அவங்களுக்கு என் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். ஆமால்ல. இப்ப என்ன பண்ணலாம்? இவளுக்கு எதை பத்தியாவது கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பாரேன். எதுக்கு? அதை பற்றிலாம் கவலைப்படுற நிலைமையில நான் இல்லை. என்னோட லைஃப்பை நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சுடிதாரில் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். சே, அன்னைக்கு சுடிதார் எடுக்க போனப்பவே கையோட ஒரு சேலையை எடுத்து ஜாக்கெட் தைக்க கொடுத்தோன்னு இல்லை. அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு அழகா பாட்டியை சேலை கட்டி விட சொல்லி இருந்திருக்கலாமே. உன்னையெல்லாம் உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு வளர்த்ததுல ஒரு தப்பும் கிடையாது தெரியுமா? ஏங்க அப்படி? அப்படிதான். மொழிய இப்படி எல்லாம் உருட்டாத. பச்சை பிள்ளைனா பயந்துருவேன். திரும்பிட்டு. சரி சரி சரி, என் ஷோல்டர்ல கையை போடுங்க, அப்படி ஒரு போட்டோ எடுப்போம். இந்தா இப்ப நீங்க போனை கொடுக்குறியா என்ன? இருங்க, எங்க அண்ணன் நம்பர்லாம் எனக்கு தெரியும், அப்புறம் உமா நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த நம்பரை எல்லாம் இதுல சேவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அந்த போட்டோவை சென்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வாட்ஸ்அப் டிபியில் வைப்போமா? உன்னை கொல்ல போறேன் பாரு. இப்ப என் போனை கொடுக்குறியா என்ன? இருங்கங்க, முதல்ல என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம். உங்கள் வாட்ஸ்அப்பில் டிபி வச்சு அதை எல்லாரும் பார்க்குறத விட அவங்க வீட்டுக்கு நியூஸ் போனால் எங்கள் ஏரியா முழுக்க நியூஸ் போன மாதிரி. வெண்ணிலா, ஹாய் உமா, ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் நீலா, உனக்கும் ஹாப்பி பொங்கல். எங்களுக்கு ஹாப்பி தலை பொங்கல். ஆமால்ல, ஹாப்பி தலை பொங்கல் பிள்ளை. பாத்தியா என் புருஷனை பாரு எப்படி நிற்கிறாருன்னு பாரு என் பின்னாடி. அட லூசு. அந்த அண்ணனத்தான் தெரியும்ல. என் புருஷன் எப்படி வேட்டி சட்டையில கம்பீரமா இருக்காருன்னு பாரு. ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி. உங்க அண்ணனை இந்த மாதிரி வேட்டி சட்டையில இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் வெல்க்ரோ வேட்டி கட்டியிருக்கேன்னு அதெல்லாம் அவகிட்ட சொல்லணுமா? சொல்லணும்லங்க. இருங்க இருங்க. உமா, நீ என்னல பட்டு சேலை கட்டியிருக்க? ஆமா, எனக்கும் எங்க அக்காவுக்கும் சேம் சாரி எடுத்தோம். நீ பட்டு சேலை கட்டலையாப்ல? சேலை எடுத்து வைக்க மறந்துட்டோம்ல. ஜாக்கெட் தைக்கிறதுக்கும் உடனே கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா, பொங்கல் டைம்ல எப்படி உடனே கொடுப்பாங்க? ஆமா, நாங்களே அவசர அவசரமா கல்யாணம் முடிச்சிருக்கோம், திடீர்னு தலை பொங்கலும் வந்துருச்சு. பட்டு பட்டுன்னு எப்படி பட்டுச்சேலை எடுத்து ஜாக்கெட் தைக்க முடியும்? இந்த எங்க அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க எங்களுக்கு கிராண்டா ரிசப்ஷன் வைப்போம். அப்பம்போது நான் கலக்குவேன். மூஞ்ச பாரு. கலக்கு கலக்கு. சரி பிள்ளை, இங்க பாரு. இப்ப நான் உனக்கு எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? நாங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து எடுத்த போட்டோ ஒன்னை இப்போ உனக்கு அனுப்புறேன். சரி, நீ அதை உன்னோட ஃபோன்ல ஸ்டேட்டஸ் வைப்ல. உன் ஃபோன்ல வைக்க வேண்டியதானேப்ல? என் ஃபோன் என்கிட்ட இருக்கு. அதுதான் எங்க அப்பா எப்பயே பிடுங்கி வச்சுட்டாரே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல தானேப்ல எம்கே வந்து எனக்கு தாலியை கட்டி என்னைய காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு. என்னைய மட்டும் காப்பாத்துறதுக்கு தான் நேரம் இருந்தது. என் ஃபோனை காப்பாத்துறதுக்கு நேரம் இல்லை. அதை வீட்டில் போய் எடுக்கிறதுக்கெல்லாம் முடியல. அதனால நீ என்ன பண்ற? நீ உன் ஃபோன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற. அதை நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு 10 பேர் நம்பராது உங்ககிட்ட இருக்கும்ல? இருக்கு இருக்கு. முக்கியமா நாச்சியாருக்கா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஆமால. அந்த போட்டோல தலைப்பொங்கல் கொண்டாடும் எனது ஆருயிர் தோழி மிஸ்ஸஸ் வெண்ணிலா முத்துக்காளை அப்படின்னு கேப்ஷன் போடு. எதுக்கு? உங்க அண்ணங்க 2 பேர் வந்து என்னைய வெட்டுறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போடு, ஏதாவது பண்ண நான் பார்த்துக்கிறேன். என்னமோ சொல்ற. சரி போடுறேன். போடு போடு. நீ போட்டது முதல்ல நான் தான் பார்ப்பேன். போடு போடு, சீக்கிரம் போடு. போட்டோவை அனுப்பு. இந்த அனுப்பிட்டேன். சரி வச்சிடறேன். என்ன எப்படி?
விலங்குனாப்புல தான் இருக்கும். என் போனை கொடு முதல்ல. இருங்க, அவ ஸ்டேட்டஸ் போட்டதும் பார்த்துட்டு தாரேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவ இப்ப கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்ன அநியாயத்துக்கு சேட்டை பண்றா. ஏக்கா இங்க பாரு, ஸ்டேட்டஸ் போட்ட உடனே எத்தனை பேர் பார்த்துட்டாங்கன்னு. சுடிதார் நல்லா இருக்கு என்னவுமா? அன்னைக்கு நாச்சியார் அக்கா கூட நான் கடைக்கு போயிருந்த அன்னைக்கு தான் வந்து எடுத்துட்டு இருந்தா. எம்கே அண்ணன் கூட வேட்டி சட்டையில அழகா தான் இருக்காங்க. புருஷன் முன்னாட்டியுமா ஒன்னா பாக்குறதுக்கு என் கண்ணையே பற்றும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போட சொல்லணும் அவளை. புதுசா கல்யாணமானவங்கல்ல, தலைப்பொங்கல் ஜோடி அழகா இருக்காங்க. சும்மா நச்சுன்னு இருக்கு பிக்சர். அக்கா உனக்கும் தலைப்பொங்கல் தானே இது? அக்கா அப்படின்னா அம்மா அப்பா ஏன் மாமாவை கூப்பிடல? இல்ல, நீயாவது சொல்ல வேண்டியதானக்கா. நான் சொன்னா கேட்பாங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ, அக்கா உனக்கு இது தலைப்பொங்கல், இந்த வருஷம் போனா அடுத்து எப்பவும் வராது. அவங்க தான் கூப்பிடலைன்னா நீயாவது கூப்பிட சொல்லலாம்ல. அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் அம்மா கிட்ட போய் நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அதுக்கு அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க மறுபடியும். அம்மா ஏன் இப்படியே பண்றாங்க? சரி இங்க அவங்க தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அம்மா அவருக்கு ஃபோன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்க்கா? நான் அவரை பார்க்காம அவர்கிட்ட பேசாம வைக்காம இருந்தா தான் அவருக்கு என் நினைப்பு அதிகமாகி சீக்கிரமா என்னை தேடி வருவாராம். அப்பதான் அம்மா அப்பா சொல்றத அவர் கேட்பாராம். இப்ப அதனால உன் தலைப்பொங்கல் கொண்டாட்டம் போச்சு பாரு. ஆமா, இங்க பாரு, இவ்வளவு அழகா பட்டுச்சேலை கட்டி தலை சீவி பூ வச்சு இவ்வளவு அழகா நகையெல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதை பார்க்க வேண்டியவர் அங்க இருக்காரு, நீ இங்க இருக்க. என் ஃப்ரெண்டு வெண்ணிலாவை பத்தியா? அவளை இத்தனை வருஷமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அவங்க அப்பா இப்போ லாக்அப்ல இருக்காரு. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ புருஷன் வீட்டுல எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா தலைப்பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கான்னு பார்த்தேல. நேத்து அம்மா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அவளை தான் திட்டி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்னன்னு? இப்படி வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னு தான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கவலைப்படுவாங்க. அதை பத்தி கொஞ்சமாவது உன் ஃப்ரெண்டு நினைச்சாளா? அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நீ பாத்தியா? கவலைப்படத்தானே செய்வாங்க. இப்போ நம்ம அம்மா கவலைப்படுறாங்கல்ல நான் எப்படி இருக்கேன்னு. நம்ம அம்மா கவலைப்படுறாங்களா? கவலைப்பட்டிருந்தா உன்னைய மாமா கூட சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை தானே பண்ணுவாங்க. ஆமா, அதனால தானே வீடு கொடுக்குறோம், பிசினஸ் வச்சு கொடுக்குறோம், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதைத்தான் மாமா வேண்டாங்கிறார்ல. இவங்க வழிக்கு அவர் வரலன்னா அவர் வழிக்கு இவங்க போக வேண்டியதானே. ஆனா நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறக்கா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மனசளவுல. அப்படியெல்லாம் இல்ல, அம்மா அப்பாவுக்கு என்னால ரொம்ப கவலை. அப்படியா? கொஞ்சம் அங்க பாரு. இந்த சேலை உனக்கு அம்சமா இருக்கு அள்ளி. நல்லா இருக்கலங்க? சூப்பரா இருக்கு. அப்படியே ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. நேத்து தான் உன்னைய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. வாங்க, உங்களுக்கு கிண்டதான். சரி வாரையா? அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? பிள்ளைங்க 2 பேர் வீட்டுல தனியா இருக்காங்கங்க, அவங்களையும் கூட்டிட்டு போவோமா? அதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்காங்கல்ல. வா நம்ம 2 பேரும் ஜோடியா போயிட்டு வருவோம். என்னங்க? வா அள்ளி, நம்ம 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு வண்டியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு. வா, நான் வண்டியை துடைக்கிறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டு வாரியா? பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு வரட்டா? அவங்க அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கிடுவாங்க. வா போவோம். சரிங்க. பாத்தியாக்கா இந்த வயசுலயும் எப்படி இருக்காங்கன்னு? அம்மாவும் அப்பாவும் ஜோடியா கோயிலுக்கு போறது ஒன்றும் தப்பில்லையே. நான் தப்புன்னு சொல்லலையே, நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சியா? இந்த வயசுலயும் அவங்க 2 பேரும் ஒன்னா ஜோடியா கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி நீயும் இருக்கணும்னு அவங்களும் நினைக்கல, நீயும் நினைக்கல பாரு. எல்லாருக்குமே அவங்கவுங்க பிடிவாதம் பெருசுன்னு நினைக்காம யாராவது ஒரு ஆள் இறங்கி வாங்கக்கா. சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் இப்ப யாரு இறங்கி வர்றது? அம்மா அப்பா இறங்கி வர்ற மாதிரி தெரியல. மாமாவும் ரொம்ப காயப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சு அங்கிருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பி வந்தது நீதான். அப்ப இந்த பிரச்சனையை நீதான் முடிச்சு வைக்கணும். நானா? நீதான்க்கா. இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காத. பாரு, உனக்கு தலைப்பொங்கல் கொண்டாடணுமா வேண்டாமா? அம்மா அப்பா மாதிரி நீயும் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே மாமா கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீ தான் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஃபோன் பண்ணு மாமாவுக்கு. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. ஈகோவை விட்டு இறங்கி வர்றதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நீ மட்டும் ஃபோன் பண்ணே, அதுக்கப்புறம் மாமா எப்படி ஓடி வர்றாருன்னு மட்டும் பாரு. நிஜமாவா சொல்கிற? நிஜமாக தாங்க்கா சொல்கிறேன். மாமா மட்டும் அப்படி வரலன்னு வை, அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபோன் பண்ணு. சரி கொண்டா. நிஜமாவா? இது நானே பண்ணி தரேன்.
போதுமா? இதுக்கு மேலே சரி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒத்தையா தானே விட்டுருக்க சேலைய. போதும் ஆச்சி, அவரை உள்ள கூப்பிடுங்க. எல்லாம் சரிதான், ஆனால் என் பேர பிள்ளைக்கு கோபம் மட்டும் எவ்வளோ வருது. ஆச்சி நியாயமா அதுக்கு நீங்கள் சந்தோஷம் தானே படணும். ஏன்தே? நீங்கள் என்னை கல்யாணம் முடிச்சு அங்கே அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனீங்க? என் பேத்தையே பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி தானே அனுப்புனீங்க. ஆமாம், அதே மாதிரி நல்ல பத்திரமா பார்த்துக்கிறாரே. அப்புறமும் முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை தான் இப்போ அவர் பார்க்குறாரு. என்னது? என்னை அண்ணனோ இல்லை மற்ற யாருனாலும் திட்டும்போது நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள திட்டி பேசுவீங்க. அந்த வேலையை தான் இப்போ என்னோட பார்ட்னர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அட ஆமா. ஆமாவா? சரி கூப்பிடுங்க அவரை. எவ்வளோ நேரம் தான் வெளியே நிற்பாரு? பொண்டாட்டி சேலை கட்டுறதுக்கெல்லாம் வெளியே போய் நின்னா எப்படி? தம்பி பரப்பில வாங்க. நான் வெளியே இருந்துக்கிட்டு அவரை உள்ள அனுப்பி விடுறேன். தனியாக பேசணும்னு நினைப்பீங்க. மலர், ஹாப்பி தலைப்பொங்கல் பார்ட்னர். உங்களுக்கும் ஹாப்பி தலைப்பொங்கல்டா. பார்ட்னர் பட்டு சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் புதுசு போட்டிருக்கேன், அப்ப நீங்களும் புதுசு கட்ட வேண்டாமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்க தான் பார்ட்னர் சொல்லணும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு saree கட்டினா ரொம்ப அழகா இருக்கும்டா. சரி, பொங்கல் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? சரிங்க பார்ட்னர். இந்தாங்க சாப்பிடுங்க. நானே சாப்பிட்டுக்கிடுவேன் பார்ட்னர், கொடுங்க. ஊட்டியெல்லாம் விட தேவையில்லை எனக்கு. என்னாச்சு? இல்ல, ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணா பதிலுக்கு அவங்க விஷ் பண்ற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விட்டா நீங்களும் பதிலுக்கு எனக்கு ஊட்டி விடுவீங்கன்னு பார்த்தேன். ஆஹா, அப்படியா? கொண்டாங்க கொண்டாங்க, நான் ஊட்டுறேன். சும்மா சொன்னேன்டா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பார்ட்னர். நல்ல ஸ்வீட்டா டேஸ்டா உங்கள மாதிரியே இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். சரி இந்தாங்க, சாப்பிட்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க பார்ட்னர். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டு நேரத்துக்கு மாத்திரை போடணும்ல, உங்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், சரியா? வீட்ல எல்லாரும் எப்படி பார்ட்னர் பொங்கல் கொண்டாடுறாங்க? எல்லாரும் நல்லா ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்கடா. என்னால உங்க சந்தோஷம் போயிடுச்சா பார்ட்னர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சரியாயி சீக்கிரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இருக்க போறோம். குட்டி பிள்ளை எப்படி இருக்கான்? அதை ஏன் கேக்குறீங்க? வெண்ணிலாவும் அவனும் ஒரே ரகலை தான். அந்த குட்டி பிள்ளைக்கு யார் கூடயாவது சண்டை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல மைனி, அப்புறம் நான், இப்போ வெண்ணிலா. இந்த குட்டி பிள்ளைக்கு சண்டை போடுறதுக்கு வம்பிழுக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல அக்கா, அப்புறம் மைனி, இப்போ பொண்டாட்டி. அதான் அவன் ராசி அப்படி. ஆமா பாத்தீங்களா பார்ட்னர், எனக்கு பட்டுச்சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, பூ வாங்கிட்டு வரலையா? பூ தலையில வைக்க முடியாதுலமா, அதனாலதான் வாங்கிட்டு வரல. ஆமால்ல பார்ட்னர், இப்பதான் பழைய கட்டெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு புதுசா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஆமாடா, நேத்து நைட்டே சொன்னாங்க, கேட்டுட்டு தான் போனேன். வலிக்குதாம்மா? வலி இருக்குதான் பார்ட்னர், செய்யுது கொஞ்சம். சரிப்பா, சரியா போயிடும். என்ன பார்ட்னர், கரும்பு கொண்டு வந்தீங்களா? கரும்பு மென்னு சாப்பிட்டா தலை ரொம்ப வலிக்கும் இல்லடா. நேத்து நைட்டு அதையும் கேட்டுட்டு தான் போனேன். கரும்பெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரி. தம்பி மத்தியானம் போல வர்றேன்னு சொன்னான். டாக்டர் கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவர் சரின்னு சொன்னார்னா தம்பியை வரும்போது கரும்பு ஜூஸ் அடிச்சு கொண்டு வர சொல்றேன்னு வீட்டுல 2 கட்டு கரும்பு வாங்கி போட்டு வச்சிருக்கு. அவ்வளோ எதுக்கு? கடையில ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருந்தோம், அதுல மிச்சம். சரி. ஏன் பார்ட்னர், நமக்கு, அப்புறம் எங்கள் அண்ணனுக்கும் மைனிக்கும், அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைக்கும் வெண்ணிலாவுக்கும், அப்புறம் குமார் அண்ணாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எல்லாருக்கும் தலைப்பொங்கல். என்ன பார்ட்னர்? ஆமாம்மா. குமார் அண்ணா ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிருக்காரா? இல்லடா, போகல. ஏன்? அது கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன் பார்ட்னர் அவங்க இப்படி பண்றாங்க? சரி, அவங்க எப்படியும் பண்ணிட்டு போகட்டும், நீங்க அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க கூடாது. என்ன? சரி. எங்க அண்ணன் எப்படி நேற்று நைட்டு வந்தானா? வந்ததுல இருந்து ஒழுங்கா இருக்கானா இல்ல முறைச்சுக்கிட்டே இருக்கானா? முறப்பு வரப்பு சிரிப்பு எல்லாம் கலந்துதான் போயிட்டு இருக்கு. அதானே கேட்டேன் பார்ட்னர். மத்தியானம் கொழுந்தனார் வர்றதா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ எங்க அண்ணனையும் முடிஞ்சா வர சொல்லுங்க. உங்க அண்ணன் டியூட்டி கிளம்பிட்டாருடா. ஃபோன் பண்ணி சொல்லுங்க பார்ட்னர், நான் வர சொன்னேன்னு. சரி சொல்றேன். நீங்க சாப்பிடுங்க. என்ன, தண்ணி எடுக்கட்டா? இப்ப வேண்டாம், சாப்பிட்டு முடிச்சிட்டு குடிச்சுக்கிறேன். சரி சாப்பிடுங்க. குமாரு, ஐயா ஐயா பிள்ளை வந்துட்டம்மா. என்னம்மா? ஏம்மா, நெக்லஸ் எல்லாம் எடுத்து போட்டீங்க போல. அப்புறம் சம்மந்தி வீட்டுக்கு போறோம்ல, இப்படி நகை நட்டெல்லாம் போட்டு போனா தானே கொஞ்சம் மதிப்பா இருக்கும். எங்க போறீங்க? சம்மந்தி வீட்டுக்கு, என் மருமகளை பார்க்க. மருமகளுக்கு பொங்கலுக்கு பட்டுச்சேலை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை கொடுத்துட்டு வருவோம். அப்படி கொடுத்துட்டு மருமகளை பார்த்துட்டு பேசிட்டு வருவோம்.
ஏமா சேலை எடுக்கணும்னு சொன்னீங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அதை போய் அங்க கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவங்க எப்ப வர்றாளோ அப்ப கட்டிக்கட்டும். ஏய்யா அப்படியெல்லாம் பேசாதையா கண்ணு. அவங்க அம்மா அப்பா தான் அப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயாவது கொஞ்சம் இறங்கி வாப்பா. ஏமா நான் எவ்வளவு இறங்கணுமோ இறங்கி போய் அவகிட்ட பேசிட்டேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லிட்டேன். அவ சைட்ல இருந்துதான் எந்த பதிலுமே இல்ல. அவங்க அம்மா அப்பா பண்றதுக்கு அந்த பிள்ளை என்னப்பா செய்யும்? விவரம் தெரியாத பிள்ளை. விவரம் தெரியாத பிள்ளையாமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போனா? அப்படி விவரம் தெரியாத பிள்ளைக்கு எதுக்குமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? இப்படியே மாத்தி மாத்தி பேசி ஆளாளுக்கு வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தா பாதிக்கப்படுறது உங்க வாழ்க்கை தான்யா. இந்த தீமையெல்லாம் விலகி நன்மையெல்லாம் பெருகிற நாள் தான் பொங்கல் திருநாள். அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் இருந்த கெட்டது எல்லாம் விலகி இப்ப நல்லது மட்டுமே நடக்கணும் இந்த பொங்கல்ல. போயிட்டு வருவோமா? வா வண்டி எடு. ஏமா ஒரே முடிவா சொல்றேன், நானும் வரமாட்டேன், நீங்களும் போகக்கூடாது. இப்படி சொன்னா எப்படிப்பா? அவ என்னைக்கு போன் பண்ணி எங்க என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாளோ அன்னைக்கு அங்க போனா போதும். போய் வேலையை பாருங்க, போங்க. குமாரு அப்படியெல்லாம் பேசாதையா கண்ணு. ஊர்ல இருக்கிற 50 பேரும் சந்தோஷமா பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் மட்டும்தான் இப்படி இருக்கீங்க. உன் சின்ன கற்பனை பாரு. பொண்டாட்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் இங்க இருந்து குக்கர்ல பொங்கல் வச்சு அங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இது யார் சொன்னது உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு கோமதி. இந்த வேலையாவே தான் இருப்பீங்க போல பாட்டிமாருக்கு 50 பேரும். இல்லையா, எதுக்கு சொல்ல வரேன்னு கேளு. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட தலைப்பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கய்யா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்க தானையா? இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? பிடிவாதத்தை விட்டு இறங்கி வாயா பிள்ளை. நீங்க என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் எதுவுமே கேட்க போறது இல்லம்மா. அங்க போனா அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். திரும்ப திரும்ப போய் அவமானப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. அதனால நான் வரல, நீங்களும் போகக்கூடாது. உன் போனாயா அடிக்குது. ஏமா ஐசு கூப்பிடுறா. என் மருமகளா? அவளே கூப்பிட்டுட்டாளா? அப்புறம் என்ன, எடுத்து பேசியா? பேசுறேம்மா பேசுறேன்.